வணக்கம். பிப்ரவரி 6, 2026க்கான நடப்பு நிகழ்வுகளை பத்தி ஆழமா அலச போறோம். யூபிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு இது ரொம்பவே உதவும். ஆமா, இன்னைக்கு நாம பார்க்க போற ஒவ்வொரு செய்தியையும் தேர்வு கண்ணோட்டத்துல எப்படி அணுகுறதுன்னு பார்க்கலாம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போலாமா? கண்டிப்பா. முதல்ல தேசிய விவகாரங்கள். இதுல 3 முக்கியமான தலைப்புகள் இருக்கு. ஃப்ரான்டியர் நாகாலாந்து டெரிட்டோரியல் அத்தாரிட்டி, அதாவது FNTA, அப்புறம் பாரத் டாக்ஸி, பரீக்ஷா பே சர்ச்சா 2026. சரி, FNTA-ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த FNTA ஒப்பந்தம் நாகாலாந்துல ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. இது என்ன ஒப்பந்தம்? இது ஒரு ட்ரைபார்டைட் அக்ரிமெண்ட், அதாவது மும்முனை ஒப்பந்தம். மத்திய அரசு, நாகாலாந்து அரசு, அப்புறம் ENPO. ENPOனா? ஈஸ்டர்ன் நாகாலாந்து பீப்புள்ஸ் ஆர்கனைசேஷன். இவங்க தான் கிழக்கு நாகாலாந்து மக்களோட பிரதிநிதிகள். இந்த ஒப்பந்தம் மூலமா நாகாலாந்தோட 6 கிழக்கு மாவட்டங்களுக்கு சுயாட்சி ஆட்டானமி கொடுத்திருக்காங்க. ஓஹோ, ஆட்டோனமியா? முழு மாநில அந்தஸ்து இல்லையா? இல்ல, அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். இது ஸ்டேட்ஹுட் கிடையாது, சுயாட்சி மட்டும்தான். மொத்தம் 46 சப்ஜெக்ட்ஸ்ல இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. நிதி சுதந்திரத்துக்காக ஒரு மினி செக்ரட்டேரியட்டும் அமைப்பாங்க. அப்போ தேர்வுல இது ஸ்டேட்ஹுட் இல்ல, ஆட்டானமின்றத நாம ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்ட். யார் யார் கையெழுத்திட்டாங்க, எத்தனை மாவட்டங்கள், எத்தனை சப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரி புள்ளி விவரங்கள் ரொம்ப முக்கியம். சரி, அடுத்ததா பாரத் டாக்ஸி. இது இந்தியாவின் முதல் கோஆபரேட்டிவ் ரைட் ஹெயிலிங் பிளாட்ஃபார்ம்னு சொல்றாங்க. ஆமா, இது அமைச்சர் அமித்ஷா தான் புதுடெல்லியில தொடங்கி வச்சார். இப்போதைக்கு இது ஒரு பைலட் திட்டம். டெல்லி, NCR, குஜராத்ல செயல்படுத்துறாங்க. இதோட USP என்ன? மற்ற ரைட் ஹெயிலிங் சேவைகளுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு டிரைவர் ஓனர்ஷிப் மாடல். அதாவது ஓட்டுநர்களே உரிமையாளர்கள். அதனால லாப பகிர்வு இருக்கு. அப்புறம் சர்ச் ஃப்ரீ பிரைசிங், ஜீரோ கமிஷன். அப்படியா? ஜீரோ கமிஷனா? ஆமா, இது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கேள்விகள்ல வரலாம். கோஆபரேட்டிவ்ன்ற வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்க. அடுத்து பரீக்ஷா பே சர்ச்சா 2026. இது 9th எடிஷன் நியூ டெல்லியில இருக்க பாரத் மண்டபம்ல நடந்துச்சு. இந்த முறை சாதனை அளவா 4.5 கோடி பேர் பங்கேற்றாங்க. 4.5 கோடி பேரா? ஆமா, இந்த வருஷத்தோட தீம் எக்ஸாம் வாரியர்ஸ், நாட் வரியர்ஸ். அருமை. இதுல பங்கேற்பாளர்கள் எண்ணிக்கை, தீம், அப்புறம் நடந்த இடம், இது 3ம் முக்கியம். ஆமா, கரெக்ட். ஓகே, அடுத்து மாநில செய்திகளை பார்க்கலாம். ராஜஸ்தான்ல இருந்து ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. ஆமா, அல்வர் மாவட்டம் 100% காப்பீட்டு வசதி பெற்ற முதல் மாவட்டமா உருவாகியிருக்கு. இது என்ன திட்டம்? திட்டத்தோட பேரு இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2047. இது IRDA-ஆல் அங்கீகரிக்கப்பட்டது. முதற்கட்டமா புல்லாக்கா பாஸ் மாதிரி 9 கிராமங்கள்ல முழுமையா செயல்படுத்தியிருக்காங்க. ஓ, இதுக்கு இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் யாரு? யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ், அதாவது UIC. இது ஒரு முன்னோடி திட்டம். இந்தியாவின் முதல் மாவட்டம்ன்றதால தேர்வுல கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்ததா மணிப்பூர். அங்க ஒரு அரசியல் மாற்றம். ஆமா, பிரசிடென்ட்ஸ் ரூல் முடிவுக்கு வந்துருச்சு. புதிய முதலமைச்சரா யும்நாம் கேம்சான் சிங் பதவியேற்றிருக்கார். இவர் BJP-யை சேர்ந்தவர். இதுல தேர்வுல கேக்குற மாதிரி ஏதாவது சிறப்பம்சம் இருக்கா? இருக்கு. துணை முதலமைச்சர்கள்ல ஒருத்தர் நேம்சா கிப்ஜென். இவங்க தான் மணிப்பூரோட முதல் பெண் துணை முதலமைச்சர். இந்த பேரை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். நேம்சா கிப்ஜென். ஓகே. அடுத்து கேரளா. பட்ஜெட்ல ஒரு புது முயற்சி எடுத்திருக்காங்க. ஆமா, இந்தியாவிலேயே முதல் முறையா எல்டர்லி பட்ஜெட் தாக்கல் செய்திருக்காங்க. அதாவது முதியோருக்கான தனி பட்ஜெட். இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே. எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க? ஒதுக்கீடு 46,236.52 கோடி ரூபாய். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான ஓய்வூதியம், வயதானவங்களோட தேவைகள் இதுல முக்கிய கவனம் செலுத்துது. இந்தியாவின் முதல் எல்டர்லி பட்ஜெட் எந்த மாநிலம்னு கேட்டா கேரளா. கரெக்ட். அடுத்த ஆந்திர பிரதேசம். ஆந்திரா ஒரு எனர்ஜி ஹப்பாக மாறப்போதுன்னு செய்தி. ஆமா, நித்தி ஆயோக் தான் இதுக்கான ப்ளூ பிரிண்ட வெளியிட்டிருக்கு. 2035க்குள்ள ஆந்திராவை ஒரு கிளீன் எனர்ஜி ஹப்பா மாத்துறது தான் இலக்கு. இதுக்கு எவ்வளவு முதலீடு தேவைப்படும்? உத்தேசமா 7.5 lakhs கோடி. இது மூலியமா 5-6 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகணும். மின்சார விலை ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபாய்க்கும் குறைவா வரும்னு எதிர்பார்க்கறாங்க. இதுல நித்தி ஆயோக் சம்பந்தப்பட்டதால இது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி. சரி, இப்போ சர்வதேச உறவுகளுக்கு போகலாம். இந்தியா GCC ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அதாவது FTA. இதுக்கான பேச்சுவார்த்தைகளை மறுபடியும் தொடங்க நியூ டெல்லியில டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கையெழுத்தாகிருக்கு. யார் யார் கையெழுத்திட்டாங்க?
இந்தியால இருந்து பியூஷ் கோயல், ஜிசிசி தரப்புல இருந்து ராஜா அல் மர்சூகி. நம்மளோட இருதரப்பு வர்த்தகம் FY 2024-25ல $178.56 பில்லியன் ஆயிருந்துச்சு. ஓஹோ, இதுல ஸ்டாட்டிக் ஜிகே பகுதியும் முக்கியம். ஜிசிசில என்னென்ன நாடுகள் இருக்குன்னு தெரியுமா? சவுதி அரேபியா, UAE, கத்தார். கரெக்ட். குவைத், ஒமான், பஹ்ரைன், மொத்தம் 6 நாடுகள். இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, அடுத்து பிரிக்ஸ் சென்டர் ஃபார் இண்டஸ்ட்ரியல் காம்பிடன்சிஸ். இந்தியா இதுல இணைஞ்சிருக்கு. நியூ டெல்லியில இருக்க வாணிஜ்ய பவன்ல தான் இது செயல்படும். இதோட கூட்டாளிகள் DPIIT மற்றும் UNIDO. இதோட முக்கிய நோக்கம் நம்ம MSMEக்களுக்கு இண்டஸ்ட்ரி 4.0 திறன்களை மேம்படுத்துறது தான். பிரிக்ஸ் சம்பந்தமான எந்த செய்தியும் முக்கியமானது தான். ஓகே. அடுத்ததா உலகளாவிய தரவரிசைகள். மாணவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. ஆமா, இந்தியாஸ் 155 மில்லியன் ஸ்டூடெண்ட் மேண்டேட் ரிப்போர்ட்னு ஒரு அறிக்கை நைட் ஃப்ராங்க் இந்தியா, டிலாய்ட் இந்தியா, QS இவங்க வெளியிட்டிருக்காங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்க? இதுல நியூ டெல்லி தான் ஒளிதான் உலகில மோஸ்ட் அஃபோர்டபிள் ஸ்டூடெண்ட் சிட்டியா முதலிடம் பிடிச்சிருக்கு. அப்படியா? இது பெரிய விஷயம். ஆமா, QS பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சிட்டிஸ் 2026 தரவரிசை அடிப்படையில இது சொல்லியிருக்காங்க. எந்த நகரம் முதலிடம், அறிக்கையை வெளியிட்ட நிறுவனங்கள் எவை, இதெல்லாம் நேரடி கேள்விகளா வரலாம். அடுத்து ஒரு சாகச பயணம், MT அகோங்காவா பயணம். ஆமா, இது அர்ஜென்டினால இருக்கு. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தான் இத கொடியசைச்சு தொடங்கி வச்சார். MT அகோங்காவாவோட சிறப்பு என்ன? இது சவுத் அமெரிக்காவோட மிக உயரமான சிகரம், 6960 மீட்டர் உயரம். அது மட்டும் இல்ல, ஆசியாவுக்கு வெளியே இருக்கிற மிக உயரமான சிகரமும் இதுதான். புவியியல் சார்ந்த கேள்விகளுக்கு இது முக்கியம். சரி, அடுத்து வங்கி மற்றும் நிதித்துறை RBI சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கு. ஆமா, MSME லோன் லிமிட்ஸை இரட்டிப்பாக்கியிருக்காங்க. அப்படின்னா கொலாட்ரல் ஃப்ரீ லோன், அதாவது பிணை இல்லாத கடன் வரம்ப 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமா உயர்த்தியிருக்காங்க. இது April 1, 2026ல இருந்து நடைமுறைக்கு வரும். இது சிறு தொழில்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். கண்டிப்பா. பழைய வரம்பு என்ன, புதிய வரம்பு என்னன்னு நேரடியா கேட்பாங்க. 10 லட்சம் டு 20 லட்சம். அடுத்து டிஜிட்டல் ஃப்ராட் ப்ரொடெக்ஷன். ஆமா, சிறு மதிப்புள்ள மோசடிகளால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு வழங்கறதுக்கான வரைவு விதிகளை வெளியிட்டிருக்காங்க. இது 2017 வழிகாட்டுதல்களை புதுப்பிக்குது. ஓகே, அடுத்ததா ஃபெடரல் பேங்க்ல ஒரு அந்நிய முதலீடு. ஆமா, பிளாக்ஸ்டோன் நிறுவனம் 9.99% பங்குகளை வாங்குறதுக்கு RBI ஒப்புதல் கொடுத்திருக்கு. இதோட மதிப்பு கிட்டத்தட்ட $700 மில்லியன். அப்போ பிளாக்ஸ்டோன் தான் இப்போ ஃபெடரல் பேங்கோட லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டரா? ஆமா, எந்த நிறுவனம், எந்த வங்கி, எவ்வளவு சதவிகிதம், இந்த மூணும் முக்கியம். பிளாக்ஸ்டோன், ஃபெடரல் பேங்க் 9.99%. அடுத்து பொருளாதாரம். ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வரலாற்று உச்சத்தை அடைஞ்சிருக்கு. ஆமா, ஜாம் 30 2026 நிலவரப்படி அந்நிய செலாவணி கையிருப்பு 7223.8 பில்லியன். 7223.8 பில்லியன். ஆமா, இது 11 மாசத்துக்கும் மேலான இறக்குமதிக்கு சமம். இந்த எண் ரொம்ப முக்கியம். சரி, ஆக்சிஸ் பேங்க் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கு, ரூஃப்டாப் சோலார் ஃபைனான்ஸ். இது MSMEக்களுக்கான கமர்ஷியல் ரூஃப்டாப் சோலார் திட்டங்களுக்காக. இதுல 10 லட்சத்திலிருந்து 2 கோடி வரைக்கும் கடன் கிடைக்கும். இதுவும் ஒரு கொலாட்ரல் ஃப்ரீ கடன் தான். ஓ, இதுல ஏதாவது ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கா? இருக்கு. ஆக்சிஸ் பேங்கோட டேக்லைன் பட்தி கா நாம் ஜிந்தகி, CEO அமிதாப் சௌத்ரி. இதையும் பாத்துக்கோங்க. அடுத்த பகுதி பாதுகாப்பு மற்றும் விண்வெளி. இதுல அடானி டிஃபென்ஸ் இத்தாலியோட லியனார்டோ நிறுவனத்தோட ஒரு MOU போட்டிருக்காங்க. ஆமா, இந்தியால ஹெலிகாப்டர் உற்பத்தி சூழலை உருவாக்குறதுக்காக AW169M, AW109 ட்ரெக்கர் M மாதிரியான ஹெலிகாப்டர்களை இங்கேயே தயாரிக்க போறாங்க. இது மேக் இன் இண்டியாவுக்கு ஒரு பெரிய ஊக்கம். கரெக்ட். லியோனார்டோ எந்த நாடுன்னு கேட்டா இட்டலி. ஹெலிகாப்டர் மாடல் பெயர்களும் முக்கியம். ஏர்பஸ் நிறுவனமும் கதி சக்தி விஸ்வவித்யாலயாவும் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்களே. ஆமா, வடோதரா, குஜராத்ல. இதோட கவனம் ஏரோஸ்பேஸ் ரிசர்ச் மற்றும் சஸ்டெய்னபிள் ஏவியேஷன் ஃபியூவல், அதாவது SAF மேல இருக்கு. SAF-ஆ? ஆமா, இது ஒரு முக்கியமான தற்போதைய தலைப்பு. இதுல 45 ஃபுல் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கறாங்க. அதுல 3ல 1 பங்கு பெண்களுக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்ததா பாதுகாப்பு தொழில்நுட்பம். இதுல சாகர் டிஃபென்ஸ் இந்திய கடற்படைக்கு அன்மேன்ட் சர்ஃபேஸ் வெசல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆமா, முதல் 2 USVகளை கொடுத்திருக்காங்க. 50+ நாட்ஸ் வேகம், 12.7 mm துப்பாக்கி, 70% உள்நாட்டு தயாரிப்பு. அருமை. அடுத்து டிகாந்த்ரா.
டிகாந்த்ரா சிங்கப்பூரோட டிஎஸ்டியை கூட சேர்ந்து ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அவேர்னஸ்க்காக ஒரு கூட்டாண்மை அமைச்சிருக்காங்க. அதாவது ஸ்பேஸ் டெப்ரிஸ்ல இருந்து நம்ம செயற்கைக்கோள்களை பாதுகாக்கிறதுக்கு. அப்புறம் ஆட்வெப்ன்ற நிறுவனம் எலிக்சிஸ் டபிள்யூ ஹியூமனாய்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆமா, லாகிமேட் இந்தியா 2026ல இது கிடங்கு தளவாடங்களுக்கான ஒரு மேட் இன் இந்தியா ஹியூமனாய்டு. இந்த மாதிரி பொறுத்துக வடிவுல கேள்விகள் வரலாம். சாகர் டிஃபென்ஸ், யுஎஸ்வி, டிகந்தாரா ஸ்பேஸ் டெப்ரி, ஆட்வர்ப், ஹியூமனாய்டு. சரி, அடுத்து அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி. NBA ஒரு டிஜிட்டல் போர்ட்டலை தொடங்கியிருக்கு. ஆமா, நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி சென்னை மூலிகை செடிகளுக்கு ஆன்லைன் சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின், அதாவது குஓ வழங்குறதுக்காக. இது பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023 செயல்படுத்துது. இதுல NBA-ஓட தலைமையகம் சென்னையில் இருக்கின்றது ஒரு கூடுதல் தகவல். கரெக்ட். அடுத்து BEML, IASC, FSID இவங்க 3 பேரும் ஒரு மாஸ்டர் ரீசர்ச் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. AI, ரெயில் மெட்ரோ சிஸ்டம்ஸ், டிஃபென்ஸ், கிரீன் டெக் இதுல R&D பண்றதுக்காக. கடைசியா NTH மற்றும் STQC-ERTL. நேஷனல் டெஸ்ட் ஹவுஸும் STQC-யும் சேர்ந்து ட்ரோன்ஸ்க்கான EMI, EMC டெஸ்டிங் பண்றதுக்காக ஒரு ஒப்பந்தம். இதுல ஸ்டாண்டர்ட்ஸ் எண்களை கூட கேட்கலாம். IEC 6100 மற்றும் IS 14700. ஓகே, இப்போ விருதுகள் மற்றும் விளையாட்டு பகுதிக்கு வந்துட்டோம். குளோபல் டீச்சர் பிரைஸ் 2026. இதோட வெற்றியாளர் ரூபல் நாகி. 1 மில்லியன் பரிசு தொகை. துபாயில நடந்த வேர்ல்ட் கஃப் சம்மிட்ல இந்த விருது வழங்கப்பட்டது. அடுத்து ஸ்வச்சதா பக்வாடா அவார்ட்ஸ் 2025. அதுல பரதீப் போர்ட் அத்தாரிட்டிக்கு முதல் பரிசு. சரி, விளையாட்டுல WPL 2026 கிரிக்கெட்ல RCB அணி மறுபடியும் ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, பேக் டு பேக் டைட்டில்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸை தோற்கடிச்சாங்க. பிளேயர் ஆஃப் தி மேட்ச் ஸ்மிருதி மந்தானா. ஏஷியன் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்ல இந்தியா முதலிடம். ஆமா, 10 தங்க பதக்கத்தோட. சாம்ரட் ராணா அண்ட் சுருச்சி சிங் மிக்ஸ்ட் டீம்ல வெள்ளி பதக்கம் ஜெயிச்சாங்க. சரி, ஒரு வருந்தத்தக்க செய்தி. டாக்டர் ஆண்ட்ரே பெத்தை மறைவு. ஆமா, அமரொரு புகழ்பெற்ற சமூகவியலாளர், சோஷியாலஜிஸ்ட். பத்மபூஷன் விருது பெற்றவர். அவரோட காஸ்ட், கிளாஸ் அண்ட் பவர் புத்தகம் ரொம்ப முக்கியமானது. ஓகே, கடைசியா முக்கிய நாட்கள். February 6th. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் FGM. இந்த வருஷத்தோட தீம் எண்டிங் FGM by 2030. உலக அளவுல 230 மில்லியன் பெண்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரி, நம்ம பார்த்ததை ஒரு சின்ன குவிஸ் மூலியமா நினைவுபடுத்தி பார்க்கலாம். ரேபிட் ரீகால். முதல் கேள்வி, பிளாக்ஸ்டோன் எந்த வங்கியில 9.99% பங்குகளை வாங்கியது? A. ஆக்சிஸ் பேங்க், B. ஃபெடரல் பேங்க், C. HDFC. சரியான பதில் B. ஃபெடரல் பேங்க். இரண்டாவது கேள்வி, எந்த நகரம் மோஸ்ட் அஃபோர்டபுள் ஸ்டூடெண்ட் சிட்டியாக தரவரிசைப்படுத்தப்பட்டது? A. மும்பை, B. பெங்களூர், C. நியூ டெல்லி. இது C. நியூ டெல்லி. மூன்றாவது, மணிப்பூரின் முதல் பெண் துணை முதலமைச்சர் யார்? A. நெம்சா கிப்ஜின், B. சுருச்சி சிங், C. ரூபல் நாகி. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பதில் A. நெம்சா கிப்ஜன். நாலாவது கேள்வி, MSME-களுக்கான புதிய கொலாட்ரல் ஃப்ரீ கடன் வரம்பு என்ன? A. 15 லட்சம் ரூபாய், B. 20 லட்சம் ரூபாய், C. 25 லட்சம் ரூபாய். புதிய வரம்பு B. 20 லட்சம் ரூபாய். கடைசி கேள்வி, எலிக்சிஸ் W ஹியூமனாய்டு ரோபோவை அறிமுகப்படுத்தியது யார்? A. சாகர் டிஃபென்ஸ், B. ஜிகந்தரா, C. ஆட்வர்ப். இது C. ஆட்வர்ப். அருமை. இப்போ ஒரு எக்ஸாம் ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் கேள்வி. FNT ஒப்பந்தம் பற்றிய இந்த கூற்றுகளை கவனியுங்கள். 1. It grants full statehood to Eastern Nagaland. 2. It covers 6 districts and devolves 46 subjects. எது சரி? இத பார்க்கலாம். முதல் ஸ்டேட்மெண்ட் ஃபுல் ஸ்டேட்ஹுட்னு சொல்லுது. அது தப்பு. நாம பார்த்த மாதிரி இது ஆட்டோனமி மட்டும்தான். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் 6 மாவட்டங்கள் 46 சப்ஜெக்ட்ஸ்னு சரியா சொல்லுது. அப்போ சரியான பதில் B. 2 only. அடுத்தது ஆக்சிஸ் பேங்கோட ரூஃப்டாப் சோலார் ஃபினான்ஸ் பத்தி. 1. Loans range from 10L to 2 crore. 2. It requires 50% collateral. எது சரி? முதல் ஸ்டேட்மெண்ட் சரி. கடன் வரம்பு 10 லட்சத்திலிருந்து 2 கோடி வரைக்கும். ஆனா இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. இது ஒரு கொலாட்ரல் ஃப்ரீ கடன் திட்டம். அதனால சரியான பதில் A. 1 only. இது மாதிரி தான் நுணுக்கமா கேட்பாங்க.
இன்றைய இந்த விரிவான அலசல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். பிஎம் மோடி சொன்ன மாதிரி எக்ஸாம்ஸ் ஆர் மைல்ஸ்டோன்ஸ், நாட் லைஃப் டிஃபைனிங் வேர்டிக்ட்ஸ். நம்பிக்கையோட ஒவ்வொரு மைல்கல்லையும் கடந்து போங்க. ஆமா, இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள்ல இருந்து ஒரு சிந்தனை. தொழில்நுட்பம், பொருளாதாரம், சமூக கொள்கைகள், இது எல்லாம் எவ்வளோ ஆழமா ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்குன்னு கவனிச்சிங்களா? ஒரு ஹியூமனாய்டு ரோபோட்ல இருந்து ஒரு கூட்டுறவு டாக்ஸி வரைக்கும் எல்லாமே பெரிய மாற்றங்களோட ஒரு பகுதி தான். இந்த இணைப்புகளை புரிஞ்சுக்கிறது தேர்வுல ஜெயிக்க மட்டுமல்ல, எதிர்காலத்தை புரிஞ்சுக்கவும் உதவும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற எங்க டெலிகிராம் சேனல்ல இணையுங்க. அடுத்த அலசல்ல சந்திப்போம். நன்றி.